ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் நுள்ளு போயிட்டு வந்திருந்தேன் இல்லையா, கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் மறந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துங்க, அப்போ நானும் வீட்டில் அதை எடுத்து வச்சுக்கிறவோ இல்லை வாங்குறதுக்கோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும். அவ்வளோ பேர் இந்த திங்ஸ்லாம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை விட மெயினான எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தாங்க, இந்த பொருளாக நீங்கள் வாங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஞாபகப்படுத்துகிறவங்க அத்தனை பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஓகேயா, இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் வீட்டில் இருக்குது, கொஞ்சம் நிறைய திங்ஸை ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் நான். இந்த விலாக் உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் இப்படி நினச்சி தான் லாஸ்ட் 2 விலாக் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆகி க்ளீன் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ நிறைய பேர் திங்ஸ்லாம் எனக்கு வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி ஒரு நல்ல விலாகாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று என்னென்னா, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிறது, இந்தியாவிலேருந்து ஸ்டாக் பண்ணி எடுத்துருக்க சாமான், இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ரமதானுக்குள்ளே முடிக்கணும். நம்ம முடித்தா தான் நம்ம ஊருக்கு போகிறோம் ஜூலை ஆகஸ்ட்டில். இந்த ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே இந்த சாமான் எல்லாத்தையும் முடிக்கணும் நம்ம. ஸோ உள்ளக்க சாமான் எல்லாத்தையும் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ அது போக ரமதானுக்கு கொஞ்சம் பாக்ஸில் போட்டு வச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வெளியே வச்சுட்டேன் நான். ஸோ சில பொறிகள்லாம் அரைக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த விலாக் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு காமெடியாக அப்படி இருக்கும் நான் நம்புகிறேன். சரியா, விலாக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். அந்த லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தது என்னென்னா, என்ன நீங்கள் முட்டையே வாங்க மாட்டீங்க, முட்டை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வாங்க மாட்டீங்கன்னு. நான் வீக்லி ஒரு ட்ரே வாங்குறேங்க. எங்கள் வீட்டில் முட்டை வெரி இம்பார்ட்டன்ட்டு. காலைல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து நைட்டு பிள்ளைங்க தோசைக்கு கூட ஆம்லேட் போட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் முட்டைன்றது நான் வீக்லி எப்படி ஒரு ட்ரே நான் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் எப்படி நான் போட்டு இப்போ விலாக் போட்டு 1 வாரம் ஆச்சா, இந்த 1 வாரம் இனி அடுத்த வாரம் ஒரு ட்ரே வாங்கிடுவேன். இனி நோம்புக்கு நான் புதுசாக தான் வாங்கணும். ஸோ இதை அப்படியே அடுக்கி வச்சுறேன் நான். ஓகேயா, முட்டையில் எக்ஸல், டபுள் எக்ஸல், ஸ்மாலு அப்படின்ற மாதிரி சுடிதார் சைஸ் மாதிரி இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் லார்ஜ் அதுதான் எடுத்திருக்கேன் நான். ஸோ நான் என்ன பிராண்ட் எடுத்திருக்கேன்றது இந்த காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி எக் வாங்கினா நல்லாயிருக்கும். எனக்கு இது ஐ திங்க் ஜீனான்னு நினைக்கிறேன். ஜீனாவோ ஐ திங்க். ஸோ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பேரோட, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் எக்கோட வரலாறு. ஆக்சுவலாக இந்த நான் எல்லா நட்ஸு நான் இது எல்லாமே பாயாசத்துக்கு இந்த மாதிரி எதுக்காக போடுவோம் இல்லையா, அதெல்லாம் நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்க காமிக்கிறதுக்காக. ஸோ இது பூசணி விதையா, இது என்ன பேருன்னு கரெக்டாக தெரில, அது வேறு அந்த விதை இல்லைன்னு வைங்க, காமிச்சிட்றேன். இது ஐ திங்க் பூசணி விதை மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, இது அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக. இது சாரப்பருப்பு, இந்த பாயாசம்லாம் போடுவோம் இல்லையா, சாரப்பருப்பு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் இந்த சீடு. ஓகே, அதுக்கப்புறம் மெயினாக இது பிள்ளைங்களாம் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ரீசரில் தான் பாக்ஸாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் தண்ணி வடிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சியா சீடு, இது நோம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா, சியா சீடு, இந்த ரெட் சீடு இருக்குது இல்லையா, சாலி விதை, நான் காமிச்சிட்டு எடுக்க மாட்டேன் பிகாஸ் வீட்டில் இருக்குன்றக்காக. இது வாங்கியே நான் 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு. இது கொஞ்சமாக தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் எப்படினாலும். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக சப்ஸா சீடு, இதெல்லாம் தான் மெயினாக நம்ம தேவைப்படும் நோம் டைமில். நான் இன்றைக்கி வாங்கிட்டு இந்த சப்ஸா சீடை இன்றைக்கி இந்த விலாக்லலாம் உங்கள்கிட்ட சேர்த்து கொட்டி வச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகமாக இருக்குன்றக்காக நான் இந்த ஒர்க்லாம் நான் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருந்தேன். இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் தான் நான் வச்சுருப்பேன் சைடில். ஸோ இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, 1 2 இந்த லாங் இதில் தான் நட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் நான். ஸோ இதை எப்படி வச்சுருக்கேன்னு நான் பாருங்களேன் நீங்கள். ஸோ லாங்காக வரதெல்லாம் இங்கே வைக்கணும். இந்த நட்ஸ் இங்கே, இது இங்கே, இதுக்கு மேலே ஏன்னா இது அப்படி வச்சா தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் இங்கே, தென் இது இங்கே, சரி இங்கே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு கேப் இருக்குது. ஸோ நமக்கு இதுக்காக யூஸ் ஆகும் நமக்கு. அதே எப்படி நம்ம வீட்டு ஃப்ரீசரில் இடம் மிச்சமாக இருக்குமா. நான் ஏலக்காவை எடுத்து வெளியே வச்சுருந்தேன், அதை என்ன கொட்டி வைக்கணுன்றக்காக. இதான் பட்டகிராம் ஏலக்காய் பொடி வேறு அரைக்கணும். ஸோ ஊர்லேருந்து கொண்டாந்தது. எப்போயுமே நீங்கள் ஏலக்காய் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் வைங்க. இந்த மாதிரி பச்சையாகவே இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஊர்லேருந்து நான் கம்பம் தேனி சைடு இருக்கனால எனக்கு மிளகு ஏலக்காய் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா இப்படி தான், இப்படி கவர் கூட பிரிக்காமல் இப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு அப்படியே இன்னும் எவ்வளோ மாதமானாலும் அது பாட்டுக்கு அப்படியே பச்சையாகவே இருக்கும். ஸ்மெல்ல பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எப்போ வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, என் வீட்டில் இருக்கவங்க கரெக்டாக ஞாபகப்படுத்திடுவாங்க. வீடியோ பார்த்தாங்க நான் வாங்கி கொடுத்தவங்க ஞாபகப்படுத்துவாங்க. ஸோ இப்படி எடுத்து போட்டு அப்பப்போ நான் போட்டுக்குவேன். மிச்சத்தை எல்லாமே ஃப்ரீசரில் தான் வச்சுருப்பேன். இன்றைக்கி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வேறு அரைக்கணும், அதுதான் எனக்கு மெயினாக தேவைப்படும். ஸோ அதுக்கும் தேவையான ஏலக்காவை எடுத்து வெளியே வச்சுட்டு தூக்கி மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதான். பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடிக்க எப்படி அரைப்பேன்னா இப்படி தான், ஒரு ரேண்டமாக தான் கொஞ்சம் இந்த இப்படி எடுத்து போட்டுப்பேன் நான். நீங்கள் பாருங்கள் ஏதோ கம்பு குச்சிலாம் இருக்குல்ல, ஸோ இப்படி ரேண்டமாக தான் எடுத்து போடுவேன். அளவெல்லாம் எனக்கு இல்லை. சிலர் வந்து இதெல்லாம் இது கம்மியாக அது கூட அப்படிலாம் நான் 3மே ஒரே அளவு தான் எப்போவுமே எடுப்பேன். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கிராம்பு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாக்கெலாம் இங்கே வச்சுருப்பேன். இங்கேருந்து எடுத்து அங்கே போட்டுப்பேன் நான். உள்ளேருந்து குங்குமப்பூ எடுத்து ஸ்டாக் வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட ஸ்வீட் எதாவது பண்ணுறதா இருந்தால். ஸோ இது ஒரு கைப்பிடி அளவுக்கு. அப்புறம் பட்டை எடுத்தோம்னா அதை அரைச்சி வச்சிட வேண்டியதான். அப்புறம் வந்து நான் ஃப்ரீசரில் தான் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். நான் சொல்லிக்கலாம், முன்னாடி என்னோட விலாகை ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். இது வந்து மல்லிப்பொடி, பின்னாடி வந்து குழம்பு மிளகா பொடி. ஸோ வந்து மல்லிப்பொடி வந்து இப்போ இருக்குது. ஸோ இது கீழேருந்து பேக்கெட்லேருந்து ரீஃபில் பண்ண தேவையில்லை. ஆனால் குழம்பு மிளகா பொடி பார்த்தீங்களா, இப்போ இதை ரீஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து அன்றைக்கி ஹஸ்பண்ட் அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் கொஞ்சம் ஒரு இதில் எடுத்து போட்டு போய் கொடுத்தேன் இல்லையா, ஸோ அது மிச்சம். ஸோ இது ஒரு பாக்கெட்டை ரீஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு பாக்கெட் எடுத்து ஃபுல்லாக 2 கிலோ கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா அவ்வளோதான், அவசரத்துக்குலாம் நமக்கு வந்து சரி வராது. இந்த 3 சரிசமாக எடுத்துட்டேன். அது எடுக்கும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டு நான் ஒரு பாக்கெட்டில் மிச்சம் இருந்துச்சு, அதை எடுத்து ஒரு கம்பியில் வச்சு நச்சு தட்டி இதுக்கு வச்சுட்டு நான் ஐயோ அப்புறம் தான் ஆச்சு பைத்தியமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்குமே காமிக்கலையேன்னு. ஸோ இப்படி தான் 3மே ஒரு அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் அவங்க அரைக்கிறதுல காமிக்கல, ஏன்னா அது ஒரு சவுண்டு வரும். நான் அரைச்சி கொட்டும் போது நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் அது பவுடர் எவ்வளோ சூப்பராக நல்லா அரைஞ்சிருக்குன்னு. இது வந்து குழம்பு மிளகா பொடிங்க, ஊர்லேருந்து கொண்டு வந்தது. ஆல்ரெடி இந்த ரெசிபி எப்படி அரைக்கணும், என்னென்ன போடுறது அப்படின்ற எல்லாத்தையுமே நான் ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், திருப்பி அந்த லிங்க்கை கொடுக்குறேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி லிங்க் கொடுக்கும்போது ஒர்க் ஆக மாட்டேது, ஓப்பன் ஆக மாட்டேதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சிலருக்கு வந்து இந்த மாதிரி லிங்க் நம்பி தான் நம்மளே ஷார்ட்ஸில் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறோம். இதனால் சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகி தொலைய மாட்டேதுன்றாங்க. ஸோ ஒரு கிலோவாக 2 பாக்கெட்டு கரெக்டாக இருக்கும் இந்த பாக்ஸில் கொட்டுறதுக்கு. இப்போ நம்ம கொட்டி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரீசரில். இதில் இப்போ இதை கொட்டி இப்படி கீழே வச்சோம்னா இவ்வளோ டைட்டானது பாக்ஸ் தான், ஒன்றுமே ஆகாது. ஆனால் சம்டைம்ஸ் என்னன்னா நமக்கு சொல்ல முடிய மாட்டேது, அந்த வண்டுகிண்டு இதாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் நான் ஃப்ரீசரில் தான் போட்டு வச்சுப்பேன். இந்த ஃப்ரீசருக்கு முன்னாடி இப்போ எங்கே வச்சுருப்பேன் கேட்டால் பீரோவில் வச்சுருப்பேன் நான். அங்கேருந்து ஃப்ரீசர்லேருந்து நம்ம சமைக்கிறதுக்கு மேலே கபோர்டில் கொட்டி வைப்பேன் நான். ஸோ இந்த வேலை முடிஞ்சு. ஸோ மல்லிப்பொடி இருக்குது, பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி, மிளகு பொடி, சீரக பொடி, இதெல்லாம் வந்து அரைக்கணும். இப்போ பழைய பொடிக்கும் புது பொடிக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. இது அப்போ செம்ம உரப்பாக தான் இருக்கும். ஒன் டைம் குழம்பு வச்சு பார்த்தா தான் தெரியும். என்னோடய ஃப்ரீசரில் வந்து பொதுவாக இந்த கறி மீன் அது அவ்வளோவா இருக்காதுங்க. எல்லாமே திங்ஸு, நட்ஸு, உளுந்து பவுடர் இப்படி தான் வச்சுருப்பேன். இந்த பேர் என்ன பட்டர் பீன்ஸு இப்படி தான் வச்சுருப்பேன் நான். பொதுவாக என்கிட்ட வந்து நான்வெஜ் இருக்காது. ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சிக்கன் பிரெஸ்ட் பிள்ளைங்களுக்காக வச்சுருப்பேன், வேறு ஒன்றுமே இல்லைங்க. என்னோடய ஃப்ரீசர் அவ்வளோதான். அதாவது கள்ளக்கண்டா நாயக்கண்டா கள்ளக்கண்டா ஒரு பழமொழி இருக்குல்ல, அது வந்து இந்த மசாலா பொடி அரைக்கும் போது இந்த மிக்ஸி ஜாருக்கு தான் வந்து அந்த பழமொழி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். என்னென்னா நம்ம எப்போல்லாம் ஆர்வமாக ஒரு வேலையை முடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜார் எடுக்கிறோமோ அப்போ தான் ஈரமாக இருக்கும். இப்போ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. விலாக அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே டிஷ்யூவால் தொடச்சி ஃபேனில் வச்சு காய வச்சு எடுத்து வந்திருக்கேன். இது இந்த மாதிரிலாம் யாருக்கு தான் நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேதுப்பா. எப்போல்லாம் சுறுசுறுப்பாக நம்மளை ஆக்கிட்டு கிளம்புறோமோ மிக்ஸி ஜார் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், சொதன்னு ஈரமாக இருக்கும். அம்மா. ஸோ இதை அரைச்சிருவோமா நம்ம. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், இதை பச்சையாக போட்டு அரைச்சிக்கலாமான்னு. சப்போஸ் உங்களுக்கு பச்சையாக போட பிடிக்கல அப்படின்னா லைட்டாக நல்லா அந்த லேசான ஈயத்தட்டுக்குள்ள அதில் வச்சு வெயிலில் கொஞ்சம் நேரம் வைங்க. தட்டு சூடாகுது பார்த்திங்கன்னா, நல்லா கொதிக்க சூடாகும் பார்த்திங்களா, அப்போ இது அந்தளவுக்கு சூடானால் போதும். இப்போ சப்போஸ் வெயில் வராத ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு ஜஸ்ட் சாட்டை மட்டும் பண்ணுங்கள். அது ரொம்ப இது பண்ணாதீங்க, ரொம்ப நேரம் அதை ட்ரை பண்ணி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதில் இருக்க ஸ்மெல்லாம் போயிடும். ஜஸ்ட்டு அது வந்து நீங்கள் அந்த பேன் மட்டும் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த பேனை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட் இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருங்க. நல்லா இதில் சூடு ஏறிடும். சூடு மட்டும் ஏறினா போதுமே தவிர இதை நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இது ரெண்டுமே செய்ய மாட்டேன், அப்படியே பச்சையாக போட்டு தான் அரைச்சி வச்சுக்குவேன்ப்பா. ஆக்சுவலாக நிறையா பேர் கேட்குறது என்ன தெரியுமா, நீங்கள் என்னென்ன சாமான் தான் இந்தியாவிலேருந்து கொண்டு வருவீங்க, எதை கேட்டாலும் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தேன்னா நாங்கள் மொத்தம் 5 டிக்கெட் போகிறோம் இல்லையா. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னடா கொண்டு வர முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ புளி, பட்டை கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே இந்தியாவிலேருந்தே கொண்டு வந்துடுவேன் நான். இதோ பட்டை கிராம்பு பொடி வந்து அரைச்சாச்சு.
ரொம்ப மையா வேணாலும் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு இப்படி கொஞ்சம் லைட்டாக தரந்தரன்றதுனாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இது ஜஸ்ட் ஸ்மெல்லுக்காக தானே போடுறோம். எப்பயும் பட்டை கிராம்பு பொடி அரைக்கிற பிரச்சனை இல்லை. அது போட்டுக்கிற பாக்ஸில் சின்ன ஸ்பூனாக போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூன் மீன்ஸ் அதோட ஸ்பூனோட அளவையும் நான் காமிக்கிறேன். இந்தா இப்படி சின்னதாகவே போட்டுக்கோங்க. அப்போ எடுக்கிறப்ப இவ்வளோ தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இதில் டேஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்மெல் தான் உங்களுக்கு. இது நிறையா போட்டாலும் பிரச்சனை தான், அதனால் பார்த்து போட்டுக்கணும். இவ்வளோ போட்டால் போதும் உங்களுக்கு. பிரியாணியாக இருந்தால் 1 கிலோ பிரியாணிக்கு இப்படி 1 ஸ்பூனும் இன்னொரு ஒரு அரை ஸ்பூனும் போட்டால் போதும் 1 கிலோ பிரியாணிக்கு, அவ்வளோதான். பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி மட்டும் எப்பயுமே கம்மியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது வாசம் போயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து யூஸ் இல்லை. அதே மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி அரைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மிளகு பொடி சீரக பொடியெலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு பொடி லாஸ்ட் அரைங்க. ஃபஸ்ட்டு வந்து சீரக பொடி அரைச்சிருங்க, அப்புறம் மிளகு பொடி அரைங்க, அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி அரைங்க. இல்லைனா இதோட ஸ்மெல் வந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு வரும். ஸோ இது ஒரு பெரிய டியூட்டி. அம்மா இது இருக்குன்னா எனக்கு இது ஒரு 6 மாதத்துக்கு வரும், பிரச்சனையே இருக்காது. ஒரு மெயின் ஹீரோவோட வேலை முடிஞ்சு. அடுத்து சீரக பொடி இவ்வளோ தான் இருக்குது, மிளகு பொடி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை மெயினாக இதையே அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் சமோசாக்குள்ளே ரோல்ஸ்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கும் போது கண்டிப்பாக இது தேவைப்படாது, இது ரெண்டும் மஸ்ட்டாக தேவைப்படும். இதோ மிளகு பொடி. ஆனால் மிளகு பொடியெலாம் கடையில் வாங்காதீங்க, அது ரொம்ப மையாக அரைச்சிருப்பாங்க, அது அவ்வளோவா நல்லா இருக்காது டேஸ்ட்டுக்கு. நான் சீரகம்லாம் வந்து ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. இவ்வளோ நாள் எனக்கு சீரகம் வந்து அதில் நான் சீரக பொடி அரைச்சிருக்கேன், சீரகமாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் முடிஞ்சிச்சு, இதான் லாஸ்ட்டு. அதே மாதிரி மிளகு பொடிக்கும் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடிக்கும் சப்போஸ் நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஸ்பூன் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அரைச்சி முடிச்சோன்னா அதுலேருந்து ஒரு ஹீட் ஒன்று வரும். அந்த ஹீட்டுக்கு வந்து இந்த இடமா நல்லாயிருக்கும், இந்த இடம் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அப்படியே ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். கண்டிப்பாக பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த எஃபெக்ட் என்னன்னு தெரியும். ஸோ அப்படி உங்களால் கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஸ்பூனாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அவ்வளோதான், இந்த வேலையும் முடிந்தது. முப்பெரும் தேவிகள். இந்த முப்பெரும் தேவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சமையலில் பாதி முடிஞ்சிச்சு. ஆத்தாடி, பெரிய வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேயில் வச்சு வைக்க மாதிரினா அது உங்களுக்கு அசையாமல் அப்படியே இருக்கும். இதே வந்து இங்கே போய் இடிக்காது, அந்த மாதிரி நல்லா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க அவ்வளோ தூரம் போயிட்டு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு இப்படி எதுவுமே வாங்க மாட்டீங்கன்னு. ஞாபகம் இருக்கா? நான் கஸ்பனா சிஸ்டர் பார்க்க போயிருக்கப்போ மெயினாக இதுக்காக தான் நான் போயிருந்தேன் நான். ஸோ இப்படி எல்லா பருப்புகளுமே நான் அங்கே வாங்கிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் இதை எடுத்து பாக்ஸில் கொட்டி வைக்கிற மட்டும் தான் வேலை. கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, இந்த பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் சுண்டல், இது எல்லாமே லாஸ்ட் பிளாக்ல நான் காமிச்சிருந்தேன். ஐ திங்க் அதை யார் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த பருப்பு. ஸோ இது எல்லாத்தையும் கொட்டி வைக்கணும். கொட்டி வச்சிட்டோம்னா அந்த வேலை பெரிய வேலை மிச்சமாயிடும். ஃபஸ்ட்டு பழைய பருப்பு இப்படி இருக்குது அப்படின்னா அதை எடுத்து வேறு இதில் ஃபஸ்ட்டு கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறம் புது பருப்பை வந்து கீழே கொட்டிட்டு பழைய பருப்பை வந்து மேலாக கொட்டிக்கோங்க. துவரம் பருப்புலாம் சுத்தமாக இல்லை, பறக்கத்தான் முடிஞ்சிருச்சு துவரம் பருப்பு. கரெக்டாக இந்த பாட்டில் வந்து 1 கிலோ பிடிக்குது. இந்த பாட்டில் வந்து லுலுவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, 5.50 ஃபில்ஸ் போட்டிருந்தாங்க. எப்படியாவது உள்ளே போயிரு இதை மட்டும் தனியாக வைக்க முடியாது. மூடி பார்ப்போம். ஹே, மூடிடுச்சு. நான் துருக்கி ட்ராமா வந்து நிறையா பார்ப்பேன். அதில் எனக்கு அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே வந்து இந்த தால் சூப்பு தான். அதை வந்து டக்குன்னு பண்ணிடுவாங்க. அந்த ஹீரோயினுக்கு வந்து ஒன்லி டாஸ்க் வந்து இந்த தால் சூப் பண்ணுறது தான், மைசூர் தால் சூப் பண்ணுறது தான். இதில் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் தோல் எடுக்காமையே கூட இருக்குது. கண்ணளக்காததை கையாளந்துருமா இப்போ திட்டுவாங்க நிறைய பேர். அப்படி இப்படி 10 சரியாக போயிடும் பாருங்க. டடா, ஒரு உலக சாதனை. இந்த மினியூன்னு எடுத்து ஒரு பாக்கெட்டில் படித்து வைக்காமல் அதை டப்பாக்குள்ளே போடுறது என்பது உலக சாதனை. அது நம்ம கிடைச்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இது, அப்புறம் துவரம் பருப்பு. என்ன நோம்பு டைமில் ப்ரையாரிட்டி மாறும் இல்லையா, எது அதிகமாக எடுப்போமோ அதை மேலாக வச்சுக்கலாம். இதுதான் மேலாக வைக்கணும், ஏன்னா நோம்பு கஞ்சிக்கு தினமும் எடுப்போம். ஸோ இந்த ஏரியா இனிதே நிறைவடைந்தது. இப்போ உடச்சி கொட்டாதது இந்த வெள்ளை சுண்டலும் இதுவும் தான். நீங்கள் அதை பார்த்தீங்களா? டோரா பூஜியில் வர மாதிரி கேட்குறேன். நீங்கள் அதை பார்த்தீங்களா? போருங்க, திருப்பி காட்டுறேன். கருப்பு சுண்டல் இந்த பின்னாட்டுக்கு பார்த்தீங்களா? ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்றனால தான் வாங்கலை. எனக்கும் கண்ணாடிக்கும் ரொம்ப தூரம், லொட்டுன்னு உடச்சி விட்ருவேன்.
லாஸ்ட் டைம்லாம் ஸ்டாக் இல்லாமல் அரை உளுந்து அந்த பாக்ஸில் கொட்டி வச்சுருந்தேன். இப்போ தான் அந்த லாஸ்ட் டைம் 2 பாக்கெட் எடுத்துருந்தேன் இல்லையா, இப்போ தான் கொட்டுறேன். ஸோ இன்னொரு பாக்கெட் அப்புறமா கொட்டிக்கலாம். அப்புறம் அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் பச்சரிசி 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். நல்லாயிருக்கு அப்படின்னா நம்ம வேணா தானே வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த அப்பள பாக்கெட் இதெல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணி கொட்டவே இல்லை. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கும் இது ஒரு ஞாபகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வாங்கலாம், ஒரு ஐடியா இருக்குன்றதுக்காக அப்படியே முடிச்சா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம எந்த பொருள்லாம் பொட்டலமாக வைக்கிறோமோ அதை யூஸே பண்ண மாட்டோம். அது தேவையில்லாமல் வண்டு வீணாக தான் போகும். பெட்டர் இப்படி உடச்சி கொட்டி வச்சிட்டோன்னா எப்படியாவது யூஸ் பண்ணிடுவோம் நம்ம. அப்புறம் மெயினான விஷயம் ஜவ்வரிசி. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்க ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் எனக்கு அடுப்பில் போட்ட உடனே ஒரு சட்டிலே ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும், நல்லா வெந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சேமியாவோட பால் கூடலாம் வேகும் போது நல்லாயிருக்கும் இந்த ஜவ்வரிசி. நான் அது இந்த பிராண்டு தான் எடுத்துகிட்டு வரேன் ஊர்லேருந்து. ஸோ இந்த பார்த்துக்கங்க, இந்த ஜவ்வரிசி தான். அவ்வளோதான். இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, இது எங்கேருந்து இந்த டப்பாலாம் வருது எடுத்து கொட்டி போட்டு காமிக்கிறீங்கன்னு. சரி பயந்துடாதீங்க, வாங்க. உங்கள் அடுப்படி மாதிரி தான் ஏன் அடுப்படி இருக்கும், சரியா? அண்டா காகசம் டன் டடங். உள்ள பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன் நான். ஸோ இதை எடுத்து அங்கே வச்சுறேன் தான். இதில் பொட்டுக்கடலை, பிரெட் க்ரம்ஸு, இந்த முழு உளுந்து, நான் ஹாஃப் உளுந்து வச்சுருக்கேன்னு சொன்னேன். இப்போ இதில் எடுத்து இதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் முழு உளுந்து இதில் கொட்டினேன். அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், அது எதுக்கு இங்கே வந்துச்சுன்னா பாத்ரூம் வச்சா வீணாக போயிடும் ஒரு சொட்டு தண்ணி பட்டாலும். அதுக்கப்புறம் இது ஐயோ டக்குன்னு வாயில் வரலையே, என்னன்னு தெரியலையே. அது ஒரு பூ, மஞ்சள் கலர் ஒரு பூ இருக்கும்ல, ஆவாரம் பூவோட பொடி, இது முருங்கை பொடி. அவ்வளோதான். பின்னாடி இருக்கிறது அப்பளம், அந்த மாதிரி ஐட்டம்லாம். அதுக்கு பின்னாடி 2 பெரிய பிளாக் பாக்ஸ் ஒன்று கோதுமாவு, ஒன்று மைதா மாவு. அவ்வளோதான். இந்த மாதிரி புளியெலாம் ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நான். ஸோ ஒன்று எடுத்து இப்படி ஸ்டாக் வச்சுருவேன். இதுதான் என்னோடய பச்சரிசி கொட்டிக்கிற பாக்ஸு. இதுதான் என் நோம்பு கஞ்சியோட கிளாஸு. எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் கரெக்டாக நான் 1.25 கிளாஸ் போட்டேன் அப்படின்னா இப்படி எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது டம்ளரேவும். இதில் கரெக்டாக நான் ஒரு டம்ளரும் ஒரு 1/4 டம்ளரும் போடுவேன். எங்கள் வீட்டுக்கு 5 பேத்துக்கு. அதுவே சம்டைம்ஸ் 2 நாள் கடந்து போயிடும். இந்த கவராக இருக்கிறதெல்லாம் காலி பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குப்பா. எல்லாமே அது இடத்துல அப்படி கரெக்டாக போயிடுதுன்னு நினச்சாவே அவ்வளோ இதாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக கோகனட் மில்க் பவுடர். நான் இந்த பிராண்ட் இங்கிலீஷில் இருக்குது, இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எது ஆஃபரில் இருக்கோ எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே மாதிரி ஸ்வீட் ஃப்ளேவரில் அப்படி தான் இருக்கும். இது எதுக்குன்னா சம்டைம்ஸ் இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு நம்மளால் தேங்காய் எடுத்து அரைச்சி ஊற்ற முடியாத ஒரு க்ரீமியான ஒரு எதுக்காக வேணும் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே தேங்காய் பாலும் இதுவும் 2மே நான் வாங்கி வச்சுப்பேன். நோம்பு டைமில் மெயினாக நான் வாங்கி வச்சுப்பேன். மெயினாக பாஸ்தாலெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இந்தியன் பாஸ்தா ஸ்டைலில் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது. ஸோ அவ்வளோதான். நிறையா பேர் எனக்கு உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா பாதாம் பிசின் வாங்கலையா, இது ஆல்ரெடி நான் இந்தியாவிலேருந்து நான் கொண்டு வந்திருந்தேன். ஏம்மா நீ என்னம்மா இந்தியாவிலேருந்து இன்னும் என்னென்னம்மா கொண்டு வருவேன் அப்படின்னு. எதையாவது கொண்டு வர வேண்டியதாங்க, நமக்கு வெயிட் இருக்குல்ல. பாதாம் பிசின் எல்லா கவருமே வீட்டை விட்டு ஒழியுதுப்பா. என்னவோ சந்தோஷமாக இருக்குது. இது பாக்ஸில் போட்டு வச்சாதான் நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரியுது எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, என்ன வாங்கணும்னு. அதுக்கப்புறம் மெயினாக எசன்ஸு, இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது பாதாம், இது இது ரோஸ் மில்க், அதுக்கப்புறம் இது பாதாம் ரோஸ் மில்க், அதுக்கப்புறம் இது பிஸ்தாச்சியோ. ஸோ எல்லா ஃப்ளேவர்லையுமே இருக்குது. இது இவ்வளோமா உங்களுக்கு ஆனலாம் அப்படி டபக்கு நினச்சிடாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பங்கு வைக்கணும். ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ இது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துலையும் செட்டாக ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு ஒன்று மிச்சம் இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு நான் நோம்புக்கு நான் ரெடி ஆகிட்டேனா. இன்னொரு ஒரு மெயினான விஷயம் இருக்குது, இதை உடச்சி வைக்கணும். ஸோ இப்போ நம்ம காலி பண்ண பார்த்திங்கன்னா அந்த பருப்பு கிருப்பு இப்படி எல்லா பேக்கையும் கவரையும் பத்திரமா தான் வச்சுருக்கேன் நான். எதுக்குன்னா இதுக்குள்ளே தூக்கி போட்டு அதுக்கு மேலே இன்னொரு கவரையும் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு கவர் போட்டு டக்கு தட்டுரும். ஏதாவது தட்டு எனக்கு கட்டுமா போகிறேங்க. இந்த மாதிரி ஒரு ராடு என் வீட்டுக்கார் சைட்லேருந்து எடுத்துகிட்டு சொன்னேன் நான். ஸோ இந்த அடிச்சு வேணாம். இப்போ சம்டைம்ஸ் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு எல்லா அம்மா மாதிரி தூங்குவாங்க. நம்ம பாட்டு டங்கு தட்டிகிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, அது பாவத்தை இது மாதிரி தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் வச்சுருவோம். நம்ம ஒரு மதியத்துக்கு மேலே போட்டு நம்மளோட வேலையை காமிப்போம். நல்லா இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்கள், எப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ இது தட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும். அவ்வளோதான். இப்போ கருப்படி தட்டி முடிச்சாச்சு.
இல்லை ஃப்ரீசரில் வைக்கும்போது நான் காமிக்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக இது வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த எள்ளு. ஓகேயா, இது வந்து இங்கே வாங்குறோம் அப்படின்னா குட்டி குட்டியாக அதில் வந்து வறுக்கும் போது வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இது அப்படி இல்லை, இது வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் மெயினாக நீங்கள் இந்தியாவில் வந்துட்டு வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து எள்ளு வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே, வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி மொத்தமாக அப்படி வறுத்து வச்சு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போ வேணால் எதுக்கு வேணால் யூஸ் ஆகும். மெயினான கத்திரிக்காய் கட்டாக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்கெலாம் மேலே போட்டு விட்ருவேன், பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கெலாம் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் எப்படி கலர் மாறாமல் அப்படியே இருக்குது? இந்த கொஷின் வந்து எப்போவுமே வரும், உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நிறையா டைம் நான் ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன், பார்த்தவங்க இதையே விலாகில் திருப்பியே போடுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இந்த ஃப்ரைடேக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த விலாகில் நான் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா ரமதான் டைமில் யாராவது செஞ்சு வைக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் அப்படின்றக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேயா, இங்கே பாருங்கள், இஞ்சியும் பூண்டும் சரிசமமாக எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு கழுவிட்டு சுத்தமாக இப்படி தண்ணியே இருக்கக்கூடாது, உங்களுக்கு தண்ணி இருக்க மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. இப்போ இதை அரைச்சிடலாம். ஓகேயா, நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி வைப்பாங்க, உப்பு கூட சேர்த்துப்பாங்க. ஆனால் உப்பு போட்டிங்க அப்படின்னா உப்பு போட்டிருக்கன்றதை மறந்துடுவோம். ஸோ பெஸ்ட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி நான் ஏன் போடுறதில்ல அப்படின்னா நெய் சோறுலாம் ஆக்கும்போது சோறு வந்து மஞ்சள் கலராக மாறிடும். அதுக்காக நான் வந்து மஞ்சள் பொடியை அவாய்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆயில் போட்டு தான் அரைச்சிக்கணும். நம்ம லைஃப்பில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து அதிகமாக சேர்க்கறது இல்லையா? ஸோ பெஸ்ட் ஆலிவ் ஆயில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம் மிக்ஸி மெயினாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரமதான் டைமில் கண்டிப்பாக இந்த Panasonic வந்து ஆஃபரில் போடுவாங்க. இது வந்து 1000 வாட்ஸுங்க, 350 கிராம்ஸ் வரும். உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துவாங்க. இது இந்தியன் பிராண்டு, சூப்பராக இருக்கும். 4 ஜார் வரும். இதிலே ஒயிட் கலர்ல இருக்கு, அது 3 ஜார் வரும். அது 50 கிராம்ஸ் வந்து கம்மியா வரும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். கிளாஸ் பாக்ஸ், ஏர் டைட்டர் கண்டெய்னர் அப்படின்ற சம்படம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா சுத்தமா தண்ணி இருக்க கூடாதுங்க, அதான் மெயினான விஷயம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட திக்னஸ் பாத்தீங்களா எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது கீழே விழுக மாட்டேது, அங்கங்க ஒட்டி இருக்கிறதெல்லாம் கையை விட்டுல எடுத்து விடக்கூடாது. ஒரு ஸ்பேச்சுலா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா ஒரு 2 வீக்ஸ் வரை சூப்பரா கெட்டு போகாம நல்லா இருக்கும். எப்படினாலும் ஒரே டைம் இவ்வளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உரிச்சு அரைச்சு வைக்கிறதுலாம் கஷ்டம் தான். ஆனா ரமதான் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் சூப்பரா கலர் மாறாம நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரையும் பார்த்ததெல்லாம் பெரிய வேலை நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் உரிச்சு வச்சு ஒரு பாக்ஸ் நிறைய பார்க்கும்போது இருக்கே ஒரு சந்தோஷம். இதுதாங்க பெரிய வேலை. அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்ன தெரியுமா? ஆயிஷா வந்து கிஃப்ட் கொடுத்தது ஒரு 3 to 4 பேர். ஓகேயா, நேற்று நைட்டு கூட ஒரு சிஸ்டர் எனக்கு தெரியும், அவங்க என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. அவங்க சிஸ்டர் அதை எடுத்து யூஸ் பண்ணிங்களா பண்ணலையா, நியூட்ரி குக் எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லையா, ஹஸ்பண்டா அதை எடுத்து யூஸ் பண்ணு, அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேர் எனக்கு டிஎம் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ண தெரியுமா, ஒரு ஆர்வ கலரில் எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து மேலே தூக்கி வச்சிட்டேன். மேலே வச்சதுக்கப்புறம் எனக்கு கீழே எடுக்க மனசே வரல. அப்புறம் எல்லாம் டிஎம் பண்ணாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம இதை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸை தூக்கி நான் ஒன்ஸ் கீழே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இதையும் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நோம்பு டைமில் ரைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க எல்லாருமே. சூடாக சாப்பிட்ணுமா, அப்போ இதை எடுத்து வெளியே வை அப்படின்னாங்க. ஸோ இதையும் எடுத்து வெளியே வச்சுருவோம். யா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ். இதுதான் எனக்கு ஆயிஷா வாங்கி கொடுத்த நியூட்ரி குக். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த விசில்லாம் இங்கே இருக்குது. வாவ். ஸோ இதில் ஒரு பாக்ஸு, ஸ்பூனு மெஷர்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க, ரைஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கப்பு. அப்புறம் நல்ல கெட்டியாக இருக்குது, செம்ம கெட்டியாக இருக்குது இந்த ரைஸ் பாட்டு. ஸோ ஒரு வழியாக வெளியே எடுத்தாச்சு. ஆயிஷா எடுத்தாச்சு பண்ணி கொடுத்தது. ஸோ இனிமேல் எங்கள் வீட்டு கிச்சனில் வந்து இதை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. நோம்பு டைமில் இதெல்லாம் நான் ரைஸ் பண்ண போகிறேன். அவசர ஆத்திரத்துக்கு நம்ம சூடாக சாப்பிட்றோன்னா வேறு வழியில் இதை தான் நான் போட்டுட்டு தொழுக போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், தர வைக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது நான் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேயா. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் காமிச்சு முடிச்சிட்டேன் இல்லையா? நான் எப்போவுமே வந்து நெக்ஸ்ட்டு என்ன விளாக் போட போகிறேன்னு எனக்கே உண்மையாகவே தெரியாது. எனக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை எடுத்து போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன விளாக் நான் போட போகிறேன்றது இந்த விளாகில் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இந்த விளாகில் சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஷால்லா வந்து நான் புர்கா ஷாப்புக்கு போயிட்டு நான் வந்து புர்காஸ் எல்லாமே வந்து நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இந்த விளாகில் நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புர்கா விளாகில் அவங்களும் அந்த விளாகை பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து நான் புர்கா நான் சொல்கிறேன், அதுக்கு நான் ஆஃபரும் கொடுக்குறோம். அந்த அவங்கள்ட்ட கேட்டு எல்லாமே வாங்கி கொடுக்குறேன், ஆஃபர்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறேன். கண்டிப்பாக லாஸ்ட் டைம் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து நீங்கள் புர்கா வாங்கினீங்க, ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் வாங்குவீங்க. அவங்கள்ட்ட வாங்கினா ரொம்ப ஒர்த்தாக இருக்கும், ரீசனபிளாகவும் இருக்கும். ஆனால் ஏன் நான் இவ்வளோ ஏர்லியராக ரமதானுக்கு முன்னாடியே போடுறேன் அப்படின்னா நீங்கள் இப்போயே வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் 10 days 15 daysலாம் எடுக்கும். நீங்கள் ரமதான் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் பிஸி ஆயிடுவாங்க, கொரியர் வந்து கையில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓகேயா. இப்போ ஒரு புர்கா வந்து 100, 120, 150 சொல்கிறாங்க அப்படின்னா
கண்டிப்பாக பார்கின் பண்ணுங்கள். பார்கின் பண்ணால் வாங்காதீங்க சரியா. அந்த கடை பார்கின் பண்ணாமல் வாங்குகிற கடையெல்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்கின் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களுக்கு சரியா. நான் வீடியோ பார்த்தா வாங்குறேன், நான் லாஸ்ட் இயர் உங்ககிட்ட நான் வாங்கினேன், இப்படி மானே தேனே பொன்மானேன்னு இப்படி தான் ஒரு பிட்டை போடுங்க சரியா. வாயில் புள்ள பொழைச்சிக்கிறோன்ற மாதிரி பார்கின் பண்ணால் தப்பெல்லாம் இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து லாபம் இல்லாமல் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் விளாக் அபயா விளாக் போடுறேன். ஆனால் அதில் ஆஃபர்ஸ் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, உங்களுக்கு டெலிவரி இந்தியாவில் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பார்கெயின் பண்ணாமல் வாங்காதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அந்த விளாகில் சொன்னேன்னா அவரும் அந்த விளாகை பார்ப்பார் சரி. அதனால தான் இந்த விளாகில் நான் சொல்லி வைக்கிறேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் விளாக் வந்து அபயா விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேயா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நம்மளும் இந்த மாதிரி செஞ்சு வச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னைய கூட நிறையா யூடியூபர்ஸு இன்னும் நிறைய ஐடியாஸோடு நிறையா விளாக்லாம் போட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். நான் என்ன செய்கிறேன்றதை உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி விளாக்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஹஸ்பண்டா சிஸ்டர் கூட நிறையா ப்ரிப்ரேஷன் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. பார்ட் 1 போட்டிருக்காங்க, பார்ட் 2க்காக நானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி விளாக்ஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த துபாயை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும், ஸ்கூல்ஸை பற்றி, நீங்கள் துபாய்க்கு வர்றீங்க, வாட் எவர் நீங்கள் என்கிட்ட எது சேட் பண்ணணுன்னாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு கண்டிப்பாக ஃபீல் குட்டான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.